வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இன்னொரு அருமையான பதிவை இப்போ நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இதுதான் அரைநெல்லி அப்படின்வாங்க. அரைநெல்லின்றது என்ன அப்படின்னா, இது ஒரு வகையான நெல்லி. நெல்லியிலே சிறந்த நெல்லி எது அப்படின்னா இந்த அரைநெல்லி தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது. ஸோ இது 1-2 காய்க்காது, கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது. இது எங்கள் வயலில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 2 செடி வச்சோம். இந்த 2 செடியுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதில் ஒரு செடி பார்த்திங்கன்னா இப்போ நடந்த அந்த பெங்கன் புயலில் காரணமாக ஒரு செடி மட்டும் கீழே வந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இது நிறைய காய்ச்சிருக்கு. ஸோ நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு செடி இருந்தாலே போதும், நம்ம வீட்டுக்கு தேவையானதை இது பண்ணிக்கலாம். இதில் ஊறுகாய் அது மாதிரி ஐட்டம் செய்யலாம். ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் காய்ப்பு கம்மி, பட் ஆனால் நல்லா இருக்குது. பாருங்கள், அவங்க முன்னாடி தான் ஒன்று பறிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்புத்தன்மை உள்ளது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், இது பேர் தான் அரைநெல்லி. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.